அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய விழா புனித அல்போன்சா விழா. மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 13, இறை சொற்றொடர்கள் 36 முதல் 43 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இன்றைய நற்செய்தி நன்மையும் தீமையும் ஒன்றாகவே வாழும் உலகில் நாம் இருக்கிறோம் என்பதையே நமக்கு சொல்கிறது. கடவுள் பொறுமையுடன் காத்திருக்கிறார். இறுதியில்தான் நீதி வெளிப்படும். நேர்மையானவர்கள் கதிரவனைப் போல் ஒளிர்வார்கள். தீமையை தொடர்ந்து வாழ்பவர்கள் அழிவுக்கு தள்ளப்படுவார்கள். புனித அகஸ்தீனார், இவ்வுலகம் ஒரு வயலாகும். அங்கே களையும் நல்ல விதையும் ஒன்றாக வளரும். இறுதியில் அறுவடை செய்பவர் தீர்ப்பை வழங்குவார் என்று கூறுகிறார். இந்த உண்மை நம்மை எச்சரிக்கிறது. நமது வாழ்வில் களையைப் போல வளரக்கூடிய பாவங்களை அகற்றி நம்மை நல்ல விதையாய் வளர்க்க வேண்டும். நாம் இன்று செய்யும் நல்ல செயல்கள் நாளை தந்தையின் ஆட்சியில் ஒளிவீசும் மாட்சிமைக்கு வழிவகுக்கும். அன்றாடம் ஆன்ம சோதனை செய்து குற்ற உணர்ச்சிகளை ஒப்புக்கொண்டு சிறு சிறு பாவங்களை தவிர்க்க பழகுவோம். இதுவே நம்மை நல்ல விதையாய் காக்கும் வழியாகும். அன்பார்ந்தவர்களே, புனித அல்போன்சா விழாவை கொண்டாடுகின்றோம். இவர் 1910 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி ஜோசப் மேரி இவர்களுக்கு 4வது பிள்ளையாக கேரளாவில் உள்ள குடமலூரில் பிறந்தார். திருமுழுக்கு பெயர் அன்னா, அன்னக்குட்டி என்று செல்லமாக அழைத்தார்கள். இவரோ குழந்தை பருவம் முதற்கொண்டு துன்பத்தை கற்க நேர்ந்தது. பிறந்த 37 நாட்கள் கழித்து அல்போன்சாவின் தாய் இறந்து விட்டார். அத்தையின் வீட்டில் தன் குழந்தை பருவத்தை செலவழித்தார். அத்தையின் மகன் ஏதாவது தவறு செய்துவிட்டு பழியை அண்ணாவிடம் போட்டு விடுவார். தண்டனை அனுபவிப்பார். துன்பங்களை பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டார். அன்னக்குட்டியின் பாட்டி அவ்வப்போது புனிதர்களின் வரலாற்றை கூறி வந்ததால் புனித சிறுமல குழந்தை தெரசாவிடம் சிறப்பான பக்தியை வளர்க்க நேர்ந்தது. தானும் ஒரு அருள் சகோதரியாக ஆக வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்திலே எழுந்தது. ஒரு நாள் கார்மல் சபையை சார்ந்த ஒரு அருள் சகோதரி அவருக்கு தோன்றி, நீயும் ஒரு அருள் சகோதரியாக மாற வேண்டும் என்று கூறி சென்றார். தன் தந்தை மணலின் மீது முழந்தாள் படிட்டு ஜெபம் செய்யும்பதை கண்டு அன்னக்குட்டியும் அவ்வாறே செய்தார். சிறு வயதிலிருந்து பல தவ முயற்சிகளை செய்தார். நோன்பிருந்தார். சுமத்தும் பழியை பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டார். அன்னக்குட்டியின் 13வது வயதிலே, அன்னக்குட்டிக்கு 13வது வயது நடக்கும்போது அவர் அத்தை அன்னக்குட்டிக்கு திருமண ஏற்பாடு செய்ய திட்டம் தீட்டினார். பல இளைஞர்கள் தேடி வந்தனர். தனது மாமாவிடம் சொன்னார், திருமணத்திற்கு கட்டாயப்படுத்த வேண்டாம், நான் ஒரு அருள் சகோதரியாக தான் மாற விரும்புவதையும் இயேசுக்காக வாழ்ந்து இறக்க விரும்புவதையும் எடுத்து கூறினார். அழகால் இருந்ததினாலே திருமணத்துக்கு ஏற்பாடு செய்வார்கள் என்று நினைத்து ஒரு நாள் எரிகின்ற பள்ளத்திற்கு அருகில் சென்று தனது வலது காலை நெருப்பிலே காண்பித்தார். கால் தடுக்கி நெருப்பிலே விழுந்து விட்டார். உடைகள், தலைமுடி மற்றும் கால்கள் நெருப்பினால் வெந்து போக துன்பப்பட்டு மயக்கமடைந்து விட்டார். 3 மாதம் படுக்கை, நலமடைந்தார். மடத்தில் சேர அத்தை அனுமதி அளித்தார். 1927ஆம் ஆண்டு புனித கிளாரா சபை சார்ந்த கன்னியர்கள் அன்னக்குட்டியை சந்தித்து சபையில் சேர பரண ஞானம் வர கேட்டுக்கொண்டார். தூயாவி பெருவிழாவில் சேர்ந்தார். உழைப்பதில், பணிபுரிவதில், அறிவில், ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கினார். 1928இல் அல்போன்சா என்ற பெயரை தேர்வு செய்து கொண்டார். 1930இல் கன்னியர் உடையை பெற்றுக்கொண்டார். 1932 ஒரு பள்ளியில் பணிபுரிய ஆசியாக அனுப்பப்பட்டார். 1933 நோய்வாய்ப்பட்டார். வாய் மற்றும் மூக்கு வழியாக இரத்தம் வரத் தொடங்கியது.
உட்காரவோ உண்ணவோ படுக்கவோ தூங்க முடியாமல் 3 மாதம் துன்பப்பட்டார். இயேசுவின் அன்புக்காக அனைத்தையும் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டார். 1934 நவகன்னி இல்லத்திற்கு விண்ணப்பம் ஒதுக்கி வைக்கப்பட்ட உடல்நிலை காரணம். 1935 நவகன்னியராக சேர்ந்தார். 3 மாதம் உடல்நிலை மோசமாக இருந்தது. காலில் சீல் புண்ணால் அவதிவிட்டார். ஆன்மகுருவின் ஆலோசனையால் நோய் நீங்க 9 நாள் எடுத்தார். எலியாஸ் சாவரா 9 நாள் கழித்து மத உர்சுலா இரவில் அல்போன்சாவை பார்க்க போனார். உறக்கத்தில் பேசினார். எலியாஸ் சாவரா, உனக்கு நோய் நீங்கிவிடும், இருந்தாலும் துன்பப்படுவாய் என்று அவர் கூறினார். நோய் முற்றிலும் குணமடைந்து ஒருமுறை அல்போன்சா நோய் கன்னியர்களுக்காக இன்னும் அவர்களுக்காக வைத்திருந்த பழங்களை சாப்பிட்டு விட்டார் என்று மத உர்சுலா குற்றம் சாட்டினார். தண்டனையாக அனைவர் முன்னிலும் மன்னிப்பு கேட்க வேண்டும் மண்டிட்டு மன்னிப்பு கேட்டார். 1936 தன்னுடைய வார்த்தை பாடை அளித்து இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்தார். பரண ஞானம் அனுப்பப்பட்டார். அழுக்கு துணிகளை செலவு செய்து கழிவறைகளை தூய்மைப்படுத்தி தரையை தூய்மைப்படுத்த போன்ற பணிகள் செய்தார். யார் எந்த உதவி கேட்டாலும் தயங்க மாட்டார். மொட்டை கடிதம் ஒரு முறை அல்போன்சாவின் தந்தைக்கு வந்தது. அந்த மொட்டை கடிதம் வந்தது கெட்ட நடத்தைக்காக சபையிலிருந்து அல்போன்சா நீக்கிவிட்டதாக இறைவன் அனுப்பிய சிறு இழுக்கு என்று சொல்வார். காய்ச்சல், இருமல் போன்றவற்றில் துன்பப்பட்டார். துப்பும் போதும் இரத்தமும் சேர்ந்து வந்தது. புனித சிறுமல தெரசாவுக்கு 9 நாள் ஜபத்தின் வழியாக 9 நாள் கழித்து நோய் நீங்கி முற்றிலும் குணமடைந்தார். படுக்கைக்கு அருகே ஒரு மனிதர் ஓய்வு எடுத்துக்கொண்டிருந்த வேளையில் சளி காய்ச்சலால் கண் விழித்து பார்த்தபோது ஒரு மனிதர் அவரையே பார்த்து கொண்டிருந்தார். இயேசுவின் பெயரால் எதுவும் செய்ய வேண்டாம், சிலுவை தூக்கி காட்டினார். திருட்டிய பொருட்களையும் விட்டுவிட்டு ஓடி போய்விட்டார். திருமண நற்கரனை சந்திக்கின்ற பழக்கம் இருந்தது. 1945 ஆண்டு எதை உண்டாலும் வாந்தி எடுத்தல், அதிகமான வேர்வை. ஒரு சகோதரி ஜெபம் செய், மீண்டும் நோய் வராதபடி முற்றிலும் குணமடைவா என்று சொன்னார். நான் நிறைய துன்பப்பட வேண்டும், உலகின் பாவங்களுக்காக நான் நிறைய துன்பப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். அல்போன்சாவின் 1000 உடனடு சகோதரரும் அவர்களை குணமாக்கிவிட்டு அந்நோயை தனக்கு தருமாறு ஜெபித்தார். அவர்கள் குணமாகின. தனது வாழ்வில் அந்த நோய் வந்தது. அவர் உயிர் வாழ்வதற்கும் சாவதற்கும் இடையே ஊஞ்சல் ஆடுகின்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டது. இயேசு அவர் அருகில் இருந்து ஆற்றுப்படுத்துவதாகவும் அன்பால் நிரப்பப்படுவதாகவும் கூறுகின்றார். 36 வருடங்கள் இயேசு அன்புக்காய் துன்பங்களை தாங்கிக் கொண்டார். 1946 ஜூலை 28 இயேசு மரி சூசே என்ற திருப்பெயர்களை உச்சரித்தவாறு இறைவனிட்டு சேர்ந்தார். 1986 திருத்தந்தை 2ஆம் அருள் பவுல் முத்திபேறு பட்டம் வழங்கினார். 2008 திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் புனித பட்டம் வழங்கினார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் இறைவனுக்கு என் இதயத்தில் முதலிடம் கொடுத்து வாழ்கின்றேனா? இறைவனுக்காக வாழும்போது ஏற்படும் துன்பங்களை மனமகிழ்வோடு ஏற்றுக்கொள்கின்றேனா? எனது ஆன்மீக வாழ்வில் ஏழ்மை விரும்பி இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்றேனா? மன்றாடுவோம். அல்லவிமிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் எங்களது இதயத்தில் உமக்கு முதலிடம் கொடுத்து வாழவும், உமக்காக வாழும்போது ஏற்படும் துன்பங்களை மனமகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளவும், எங்களது ஆன்மீக வாழ்வில் ஏழ்மையை விரும்பி ஏற்கவும், இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் வரம் தாரும். ஆமீன்.